இப்போ கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா -1 வரும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி வந்து -26 இருக்குது. நம்ம வந்து 26ல் 1 போச்சுன்னா 25ன்னு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போது கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா -27ன்னு வரும். -27ன்றது வந்து எதோட கியூப் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3ஓட கியூப் ரூட்டு சரிங்களா. அப்போது அதுக்கு -3ன்னு வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, -61 இருக்குங்களா. இப்போது -61யும் -3யும் கூட்டினீங்கன்னா -64ன்னு வரும். அது வந்து எதோட கியூப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா -4ஓட கியூப் நம்பர். அதாவது -4 × 4 வந்து 16, 16 × 4 வந்து 64ன்னு வரும். அப்படி போட்டிங்கன்னா -4 வெளியே வரும். இப்போ ஆல்ரெடி -121 இருக்குது. 121யும் 4யும் கூட்டினீங்கன்னா, அதாவது ரெண்டு சைன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா -125ன்னு வரும். 125 வந்து எதோட கியூப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. -5 3 முறை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 125 வரும். அதாவது 5 × 5 -5 × -5 வந்து +25ன்னு வரும். +25 × -5 போட்டோன்னா -125ன்னு வரும். அப்போது இந்த கேள்விக்கான விடை வந்து -5. இந்த கேள்வி முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இதே போல் முந்தைய ஆண்டில் கேட்ட சுருக்க கேள்விலாம் வந்து ஒரு 15 கேள்வியை நம்ம ஒரே வீடியோவில் எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனோகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.